கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் என் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம் கண்களை மூடி இந்த நாளிலே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசும்படி நம்ம கேட்போம். பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசும். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். யோனா 2ஆம் அதிகாரம், அதில் 2ஆம் வசனம். யோனா 2:2. என் நெருக்கத்தின் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தில் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், கர்த்தர் என் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை விதமான நெருக்கங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். அந்த நெருக்கம் அது நிரந்தரம் அல்ல. சோதரர் அதை மேலே புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையே நெருக்கமாக இருக்குது. நான் பிறந்த நாள் முதல்ல இந்நாள் வரைக்கும் குடும்பத்தில் கஷ்டப்படுதா. இந்த நெருக்கம் மாறவே மாட்டேது, இந்த பிரச்சனை மாறவே மாட்டேது. இந்த யோனா பார்த்தீங்கன்னா மீனின் வயிற்றுக்குள்ளே என்ன பண்ணுறான், என்னப்பா சார் மீன் வந்து ரெடி பாச பண்ண, ஏன்னா திமிங்கலாம் பயங்கரமாக பெருசாக இருக்கும். ஆண்டவர் படைப்புகள் அழகழகாக தேவன் மீனை படைச்சிருக்காரு. அதில் திமிங்கலம் போனால் பயங்கரமான சோத்திரம். இந்த திமிங்கலம் மீன் பார்த்தீங்கன்னா 6 டன்னு மட்டும் சாப்பாடு சாப்பிடுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திமிங்கலம் ஒரு வேளைக்கு 3 வேளை பார்த்தீங்கன்னா 6 டன்னு சாப்பிடக்கூடிய திமிங்கலம். அப்போ மனுஷனை முழுங்குமா ஈஸியாக நம்மனா 10 மனுஷன் ஒரே இடம் முழுங்கும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இந்த யோனாவை அவன் தண்ணீரிலே அந்த கடலிலே குதிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு சேதம் வருங்க அப்படின்மா மீனை வந்து நம்மளை அவனை பிடிச்சி பாதுகாக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் தாமே அவருடைய கரங்களிலே, அவருடைய அன்பின் கரங்களிலே உங்களை மூடி வைத்திருக்கிறார். அவருடைய மறைவிலே உங்களை மூடி வைத்திருக்கிறார். அவன் போய் உள்ளே என்ன பண்ணுறான், ஆண்டவரே இந்த உள்ளே இருக்கும்போது என்னை வெளியே கொண்டு போங்கப்பா, என்னை கரை சேருங்க ஆண்டவரே என்று யோனா செவித்த பொழுது அவன் சொல்கிறான், மீனுக்குள்ளே போய் என்ன பண்ணுறான், மீன் வைத்து போய் ஜெபம் பண்ணுறான். நெருக்கமாக இருக்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது விடுதலையாக்குங்க, என்னை நீங்கள் தான் விடுதலையாக்க முடியும். ஏன்னா மனுஷன் போய் உள்ளே விடுதலையாக்க முடியாது. மீன் கூட ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. ஆனால் கர்த்தருக்கு சோதரம். இந்த யோனா தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக அவன் செய்யும் பொழுது தர்சிசுக்கு போனால் என்ன பண்ணுறான், வேற எங்கேயும் என்ன பண்ணுறான், அவன் ஓட போகிறப்ப. நம்மளுக்கு இன்றைக்கி யோனா பார்த்திங்கன்னா தர்சிசுக்கு யோனா வந்து பார்த்திங்கன்னா தர்சிசுக்கு ஓடி போகும் பொழுது, கப்பல் ஓடி போகும் பொழுது பயங்கரமான காற்றுகளும் கொந்தல் அடிக்கும் பொழுது நினிவேக்கு ஆண்டவர் போக சொன்னார். அவன் நினிவேக்கு போகாமல் என்ன பண்ணுறான், வேறு வழியாய் அவன் போகிறதை நான் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சொல்கிறத கேட்குறான், நம்ம விஷயத்தை ஆனாலும் நம்ம சொல்பொழுது ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள் விதவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். வீட்டில் கூட நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளைங்க சொன்னது கேட்காது, கனவை மனைவி சொல்ல கேட்க மாட்டாப்புல, மனைவி கனவு சொல்ல கேட்காது, இப்படி எல்லா பரம்பரையும். ஆனாலும் நம்ம கேட்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த இடத்துல நாம் தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது இந்த யோனா செவி கொடுத்து ஆண்டவரே என்னை விடுதலையாக்குன்னு சொல்கிறான். ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து மீன் வயிற்றிலிருந்து என்ன பண்ண வெளியே ஆனால் கொண்டு வந்து கரையை வந்து என்ன பண்ணுது, மீன் வந்து கக்கி போடுறது நம்ம பார்க்க முடிகிறது. வாசனம் வாசிங்க பாருங்கள். 2 அந்த அதிகாரத்தில் 3 வசனத்தை கூட, சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்தின் நீர் என்னை தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிராகிறாதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நோக்குவேன் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், ஆண்டவரே மறுபடியும் என்ன பண்ணுவோம், தேடுவேன், எனக்கு உதவின்னு சொல்லும் பொழுது இந்த யோனாவை என்ன பண்ணுதுங்க, கர்த்தர் நினைவு கூர்ந்து என்ன பண்ணார், அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியே வசனம் சொல்லுது 2ஆம் அதிகாரம், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் எத்தனையோ காரியத்தில் செய்கிறாரு, அற்புதங்களை செய்கிறாரு. நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை என்ன பண்ணுறோம், நம்ம செய்ய கொடுக்க மாட்டோம். இந்த நாளில் கூட கர்த்தரும் குடும்பத்தை உங்களையும் விசேஷமாக உங்களை பாதுகாத்து வருகிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ இருக்கிற வேலை சில இடத்துல, பயணம் பண்ணுகிறதுல, ஊழியம் சில இடத்துல எல்லா நெருக்கத்தையும் நீக்கி கர்த்தர் நிச்சயமாக யோனாவை விடுவித்த ஆண்டவர் நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயம் உங்களையும் விடுவிப்பார், உங்களையும் கரை சேர்க்க என் இயேசு வல்லமை உள்ளவர். இந்த யோனாவை கூட 10ஆம் வசனம் சொல்லுது, 2:10 சொல்லுது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. கர்த்தருக்கு சோதரம். கரையிலே உங்களை சேர்க்கிற தேவன். அப்புறம் அந்த அப்பா அப்போ தான் மூச்சு விட்டு என்ன பண்ணுறான், ஆண்டவரே நான் நீ சொன்ன வேலையை செய்யணும்னு சொல்லி செய்யும்பொழுது யோனாவை கூட கர்த்தர் என்ன பண்ணார், வழி சரியாக அவன் அந்த சொந்த பாதையில் போகிறான். நாமளும் இயேசுவின் வழியின் சத்தியில் ஜீவன் நடக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வழி ஆஸ்வதமான வழிக்கு நேராக, நித்தியத்துக்கு நேராக, மகிழ்ச்சிக்கு நேராக, சமானத்துக்கு நேராக என் இயேசு உங்களையும் நடத்துவா. உங்கள் நெருக்கத்தை நிச்சயமாய் உங்கள் பிள்ளையோட
வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், அது மாத்திரம் நீங்கள் சிறுக வேலை செய்கிற இடத்துல, உங்கள் சரீரத்தில் நெருக்கப்படலாம், எந்த விதத்தில் நெருக்கப்படுறீங்களோ அந்த நெருக்கம் நிச்சயமாய் மாறும். மனசினால் கூடாத காரியம் என் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, யோனாவை ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து விலக்கி பாதுகாத்த கர்த்தர் அல்லவா, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கத்தை நீக்கி அற்புதங்களை செய்ய முடியும். நாங்கள் செபிக்கிறோம். கரை சேர்க்கனுடைய வல்லமை அற்புதங்களை நடக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.